பணம் பத்தும் செய்யும், பாதாளம் வரைக்கும் பாயும். குவைத்தி தான். கடனே இல்லை, கோடி ரூபா கடன் இருந்தாலும் மொத்தமாக எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறாங்க. கடன்ல இருந்து விடுதலை. ஒரு குபுஸ் சாப்பிட்டதுக்கு அடிச்சாங்க, ஒரு குபுஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம், மாலை வணக்கம். குவைத்துடைய கடன் வங்கி, அதாவது கடன் வாங்கினவங்களுக்கு கடனை திருப்பி கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குவைத்தில் இந்த கடனை கட்டுறதுக்கு யாராவது உதவி செய்யுங்க. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக மருத்துவ வசதிக்காக உதவி கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி வீடு வசதி இல்லாதவங்க ஏதாவது ஒரு உதவிக்காக டொனேஷன் கேட்பாங்க இல்லையா. இது எப்படி டொனேஷன்னா, கடன் கட்டுறதுக்கான டொனேஷன், கடனாளிகளை கடனிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கான டொனேஷன். அதாவது இப்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். 99,34,274 தினார் தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்குது, மொத்தமாகவே சேர்ந்துருக்குது. அதாவது 99,34,274 தினார் வந்து சேர்ந்துருக்குது. அதாவது 1 கோடி தினார். எப்படி 1 கோடி? நம்ம நாட்டு காசு இல்லை, 1 கோடி தினார். இலங்கை காசுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1000 கோடி வரும். இப்போ எவ்வளவு போகுது? 950 ரூபா போகுது. அப்போ 950 கோடி வரும் இப்போதைக்கு சேர்ந்துருக்கிற தினாரோடைய மதிப்பு. சொல்லும் போதே அப்படியோ லைட்டாக தலையெல்லாம் ஒரு அப்படியே கிறுக்கிறுன்னு வருது. யோசிச்சு பாருங்க, 1 கோடி தினார் சேர்ந்துருக்குது. அதாவது டிரான்சாக்ஷன் மொத்தம் 19,222 பேர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 19,222 பேர் இப்போதைக்கு வரைக்கும் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அடேங்கப்பா, வெறும் 20,000 பேர் கூட இல்லையே. சாதாரணமாக 1,00,000 குவைத்திகள் டொனேட் பண்ணியிருந்தாலே வேற லெவலில் வரும் போலையே. கிட்டத்தட்ட இதில் வந்து 10 தினார், 50 தினார், 100 தினார் 3 வகையில் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு வரைக்கும் டொனேட் பண்ணியிருக்கிறவங்களோட அமௌண்ட் வந்து 19,222 பேர். சரி, குவைத்திங்களோட கடனை தீர்க்கிறதுக்கு அவனுங்க காசு சேர்க்குறாங்க, அதை எதுக்குடா வந்து இங்கே இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சிலர் அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்கலாம், அது நியாயம்தான், கேட்கணும். ஆனால் அதுக்கு பதில் இருக்கே. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் 6 மாதம் சம்பளம் இல்லை? விளங்குதா? 6 மாதம் சம்பளம் இல்லை, 1 வருஷமாக சம்பளம் இல்லை. வீட்டில் நான் இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன் இந்த வீடியோ, ஒரு குபுஸ், அதாவது ஒருத்தருக்கு 2 குபுஸ் மேனிக்கு அந்த வீட்டில் உள்ள பசங்கள்லேருந்து மாமா பாபாவிலேருந்து குபுஸ் தான் சாப்பிடுவாங்களாம். இது சுலபியா தைமாவில் உள்ள சம்பவம் உண்டு. ஒரு குபுஸ் வந்து அந்த பனிப்பெண்ணை பசி தாங்க முடியலை, என்ன செய்கிறாங்க, ஒரு குபுஸை வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாங்க. ஒரு குபுஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. 2 நாளாக சாப்பாடு கொடுக்கல, 2 நாளும் காண்ற டைமெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு வறுமை. அப்படி இருக்கிறவங்களுக்கு எதுக்குடா ஹவுஸ்மேட் அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, சின்னத்துல இருந்தே பழகிட்டாங்களே. எல்லாமே ஹத்தாமா. உண்டாலும் சரி, திண்டாலும் சரி, மோண்டாலும் சரி, இருந்தாலும் சரி, ஹத்தாமா தானே. எல்லாத்துக்குமே அவங்க தான் வேணும். அப்படி பழகினதால காசு இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக ஹத்தாமா வேணும். ஆனால் இதில் 190% ஆக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு வந்து அக்காமா அடிக்கலை. ஏன், என்ன காரணம் தெரியுமா? கடன் கட்டாத குவைத்திகளுக்கு அக்காமா அடிக்க முடியாது, எந்த ஒரு கணக்கு வழக்குமே கவர்மெண்ட் எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குதா? அந்த ரூல்ஸ் ப்ராசஸிங்கில் இருக்கிறதால அக்காமா அடிக்க முடியாது, ஃபைன் கட்ட முடியாது, புதுசாக வீசா எடுக்க முடியாது.
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளால் பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கஃபீல் கடன் கட்டாததால் அக்காம அடிக்க முடியாமல் இன்றைக்கும் இல்லீகல் ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அதே வீட்டில் அங்கேயே தான் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அக்காம இல்லாமல். இப்படி நிறைய தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி சாப்பாடு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை, அடுக்கடுக்காக பிரச்சனை. குவைத்திக்கு பிரச்சனைன்னா அதோட சார்ந்து இருக்கிற நம்மளுக்கும் சேர்த்து தான் பிரச்சனை. அந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு 99,34,000. சாதாரணமாக 1 கோடி தினார் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் 1 கோடி தினாருக்கு அப்புறமா இப்போ வெறும் 19,000 பேர் தானே, 19,222 பேர். அதே 1 லட்சம் குவைத்திகள் இந்த மாதிரி உதவி பண்ணினாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மகரிப்புக்கு வாங்க இருக்குது. பரவாயில்ல, ஒரு 6 நிமிஷத்துலேயே முடிச்சுக்கிறேன். இதுதான் தகவல். இன்ஷா அல்லாஹ் இந்த டொனேஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் மணி டொனேஷன் பண்ண போகிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ். ஓகே, எனிவே இந்த கடன்களை முடிஞ்சதுக்கு பிறகு குவைத்திகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு நிலைமை கிடைக்கும். எல்லாருக்கும் அவங்களுடைய சம்பளம் முழுசாக கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சம்பளம் கழிஞ்சு வருது இல்லையா? 1500 எடுக்கிறவங்களுக்கு 1000 தினாரும் 500 தினார் தான் சம்பளம். அவங்க வீட்டு செலவுக்கு அது போதாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதால இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் முக்கியமான தகவல். என்ன எனக்கு இன்னமும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு அந்த ஞாபகத்தில் இருக்கிறது, 1 குபுஸ் எக்ஸ்ட்ரா 1 குபுஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு பனிப்பெண்ணுக்கு அடித்தாங்க. அல்லாஹ் கரீம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வரும் தானே, அதுக்கு மாதிரி இதுக்கும் வந்திருக்குது. பார்க்கலாம். துவா செஞ்சுக்கோங்க.